நிட்வா புயல் காரணமாக கடலூரில் காற்றுடன் கூடிய மழை பெய்து வரும் நிலையில் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. 6 மணி நேரம் செய்த மழைக்கே சாலைகளும் குளம் போல் தண்ணீர் தேங்கியுள்ளது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு நேரலையில் இணைகிறார் நமது செய்தியாளர் பாரிவள்ளல். வணக்கம் பாரிவள்ளல், அங்குள்ள தற்போதைய சூழ்நிலை என்ன விவரம்? ஜெயஸ்ரீ, இந்த டெட்வா புயலானது இப்போ கடலூருக்கு 200 கிலோமீட்டருக்கு அப்பால் இருப்பதாக வானிலை மையம் அறிவிச்சிருக்கு. இதனுடைய வேகம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் வேகத்தில் அது மணிக்கு நகர்வதாக வானிலை மையம் அறிவிச்சிருக்கு. இதன் காரணமாக கடலூர் கடலோர மாவட்டம் என்றதுனால இந்த டிட்வா புயல் காரணமாக கடந்த அரை மணி நேரமாக மாவட்டத்தில் பரவலாக மழை பெய்து வருகிறது. குறிப்பாக கடலோர பகுதிகளில் தேவனாம்பட்டினம், தாழங்குடா உள்ளிட்ட மீனவ கிராமங்களில் இந்த மழையானது அதிக அளவில் பெய்துட்டு இருக்கு. கடல் காற்றானது 50 கிலோமீட்டர் வேகத்துக்கு கடல் காற்று வீசக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த தற்சமயம் ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இடமானது அறிஞர் அண்ணா விளையாட்டு மைதானம், அதை ஒட்டி மஞ்சக்குப்பம் மைதானம் சொல்லுவாங்க. இந்த இடத்த பார்த்தீங்கன்னா இந்த தற்போது அரை மணி நேரமாக பெய்த மழையின் காரணமாக மழை நீரானது குளம் போல தேங்கி நிற்கக்கூடிய காட்சியை நம்மளால் பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்லாமல் இதில் இணைப்பு சாலை ஒன்று இருக்கு. இந்த இணைப்பு சாலையில் பார்த்தீங்கன்னா தண்ணி அதிக அளவில் போகிறதுனால மழை நீரில் வாகனங்கள் ஊர்ந்து செல்லக்கூடிய காட்சியை நம்மளால் பார்க்க முடியுது. 2 சக்கர வாகனம் மற்றும் 4 சக்கர வாகனங்களில் செல்வர் ஊர்ந்து செல்லக்கூடிய காட்சியை நம்மளால் பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் அண்ணா விளையாட்டு மைதானத்தில் அந்த விளையாட்டு வீரர்கள் விளையாடும் அந்த மைதானம் முழுவதுமே வெள்ளம் போல காட்சியளிக்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஹாக்கி விளையாட்டு மைதானம், இந்த மைதானம் முழுவதும் மழைநீர் தேங்கி உள்ளதுனால அது கடல் போல காட்சியளிக்கக்கூடிய ஒரு காட்சியை நம்மளால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து இந்த மழையானது பெய்து வருவதன் காரணமாக இன்று நள்ளிரவு முதல் அதிகனமழை பெய்யும் சொல்லிட்டு வானிலை மையம் அறிவிச்சிருக்கிறதுனால தொடர்ந்து இந்த மாவட்டம் முழுவதும் உஷார் நிலைப்படுத்தப்பட்டிருக்கு. மாவட்ட நிர்வாகம் தயார் நிலையில் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் தேசிய பேரிடர்படை, தமிழ்நாடு பேரிடர் மீட்பு படையும் கடலூர் மாவட்டத்தில் மையம் தங்கியிருக்காங்க. அவர்களும் எந்த நேரத்திலும் பணிக்கு செல்ல, அதாவது குறிப்பிட்ட இடத்துக்கு மாவட்ட நிர்வாகம் சொல்லும் இடத்திற்கு செல்வதற்கு தயாராக இருப்பதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. அவர்களுடன் அதிநவீன உபகரணங்களும் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது மரம் அறுக்கும் இயந்திரம், லப்பர் படகு போன்றவையெல்லாம் அவர் கையில் இருக்கு. அவர்களும் 60க்கும் மேற்பட்ட மீட்பு உபகரணங்களோட தயார் நிலையில் இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. ஜெயஸ்ரீ.